டிசம்பர் இறுதி வரைக்கும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக போகுது. ஏன்னா, ஏதோ டிசம்பர் 13ஆம் தேதியோட மழை முடிய போது அல்லது 14ஆம் தேதி வரைக்கும் தான் மழை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்க மழை முடிந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு மீண்டுமாக 17, 18, 19ல அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிறைய மாவட்டத்தில எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த நாட்கள்ல மழை பொழிவு இருக்க போது, எந்தெந்த தேதிகள்ல கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைக்கும், நாளைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மொத்த தகவலையும் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை மறக்காம பெற்றுக்கொள்ளுங்க. டிசம்பர் இறுதி வரைக்கும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு தமிழ்நாட்டுல பதிவாகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற முழுமையான தகவல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தமிழ்நாட்டில் வருகிற டிசம்பர் 14ஆம் தேதி வரை, அதாவது நாளை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மழை முடிய வாய்ப்புகள் இல்லை. இதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை முதல்ல டெல்டா மாவட்டங்களில் மழை கொடுக்கும். அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுத்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா இந்த டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும், நாளை வரைக்கும் இந்த மழை பொழிவு, நாளை இரவு வரைக்குமே இந்த பரவலான மழை பொழிவு உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். அதன் பிறகு அடுத்த சுற்று மழை பொழிவு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்க, இந்த மழை நாளையோட முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த மழை எப்போ ரொம்ப சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்த சுற்று மழை பொழிவு பொறுத்தவரை டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கடலோரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த மழை பொழிவு ஒரு ஆரம்பமான ஒரு மழை தான். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய மழை சற்று மிக தீவிரமான மழை பொழிவாக இருக்கும். ஏன்னா சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சுற்று மழை பொழிவில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த மழை பொறுத்த வரைக்கும் சுலபமாக தப்பிக்க முடியும். இந்த சுற்று மழை நமக்கு பிரச்சனை இல்லை. நாளை வரைக்கும் கனமழையாகவே விட்டு விட்டு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய மழை, அடுத்த சுற்று வரக்கூடிய இந்த 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிகள் வரை இருக்கக்கூடிய இந்த மழை வாய்ப்புகள் தான் மிகவும் மோசமானதாக பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழையானது தீவிரமாகவே அதிகரிக்கக்கூடும். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக அதிகரிக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரிவர கிடைக்காத பகுதிகள். இப்போ ஏன்னா நிறைய இடங்கள்ல மழை இப்போ டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை கிடைச்சிருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் குறைவான மழை மட்டுமே பதிவாகியிருக்கும். அதனால் எங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை பதிவாகிருக்கோ அங்கெல்லாம் இந்த கனமழை பூர்த்தி செய்யும். ஆகவே தென் மாவட்டத்திற்கும் மழை உண்டு. சில பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க, வட தமிழ்நாட்டில் கனமழை அதிகமாகவும் தென் தமிழ்நாட்டில் வறட்சியாக இந்த வருஷம் விட்டுருமா அப்படின்ட்டு. இந்த வறட்சிங்கிற பேச்சுக்கே நமக்கு முதல்ல இடம் கிடையாது. தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் மழை உறுதியாக பதிவாகும். ஏன்னா நமக்கு டிசம்பர் இறுதி வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம மழை வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எந்த ஒரு மாவட்டத்திற்கும் வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை. ஏன்னா இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிகள் வரைக்கும் கனமழை தொடர்ந்து பதிவாகும். அதன் பிறகு கிறிஸ்மஸ் நாட்களுக்கு பிறகு 25 முதல் புத்தாண்டு நாட்கள் வரைக்கும்
ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த லோ ப்ரெஷர்ஸ் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். நம்ம தேதிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். மழை பொழிவும் மிக கடுமையாக பதிவாகி கொண்டே தான் இருக்க போகுது. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையானது சற்று வலுவாகவே பதிவாகக்கூடும். எந்தெந்த இடங்களில் கனமழை சொல்லியிருக்கோங்கிறத மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அந்தந்த பகுதிகளில் கனமழை கண்டிப்பாக வரும். ஏன்னா உள் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கனமழையாகவும் மிக கனமழையாகவும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு சில மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. உள் மாவட்டத்திலையும் விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும். ஏன்னா உள் மாவட்டத்தில் 24 ஹவர்ஸும் ரெயின்ஃபால் எதிர்பார்க்கக்கூடாது. சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும், சில நேரங்களில் கனமழை வரும். அதே போல தான் தென் மாவட்டத்திலும் ஒரு சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் மீண்டுமாக கனமழை ரொம்ப அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், இப்போ கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இடைவேளை விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெற்கு பகுதிகளில் தான் அதிகமாக மழை வரும்னு சொல்கிறீங்க, அப்போ வடக்கு பகுதிகளில் மழையே வராதான்லாம் கேட்கக்கூடாது. வடக்கு பகுதிகள், அதாவது வட தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும், கனமழையாக இருக்கும். ஆனால் நமக்கு டெல்டா கீழே இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கையெல்லாம் உண்டு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். உள் மாவட்டங்களில் கனமழை மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும். அந்த மழை அளவு வித்தியாசம் இருக்கும். இப்போ வட தமிழ்நாட்டில் ஓரளவு ஒரு மழை பொழிவுடைய அளவும், அதேமாரி டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இன்னொரு மழை பொழிவுடைய அளவும் நமக்கு வித்தியாசப்படும். ஆனால் நமக்கு நேரங்கள் வித்தியாசம் இருக்கலாம், கண்டிப்பாக மழை பொழிவு நமக்கு வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை கண்டிப்பாக பதிவாகிடும். தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதத்தில் கூடுதல் மழை உறுதியாக பதிவாகும். நிறைய பேருக்கு சில பேர் சந்தேகமாகவே தொடர்ந்து கமெண்ட் போடுறீங்க, இந்த மாதம் கண்டிப்பாக கூடுதல் மழை வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மழையை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட சந்தேகம் போயிருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த சுற்று ஒரு மழை வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 17 முதல் 22 வரைக்கும். அந்த சுற்று மழை வரும்போதும் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும், கண்டிப்பாக கூடுதல் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் சராசரியாக இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவிலிருந்து கூடுதல் மழையானது உறுதியாக பதிவாகிறோம். ஆகவே அந்த கூடுதல் மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குது. நிறைய மாவட்டங்களில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமாகவே கண்டிப்பாக பதிவாகும். தொடர்ச்சியான இந்த மழை பொழிவுகள் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் விட்டு விட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகி பூர்த்தி செய்யும். ஆகவே நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிறோம். தொடர்ச்சியாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் நமக்கு மழை பொழிவுகள் இருக்குது. காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் டிசம்பர் 17ஆம் தேதி ஒன்றும், அதுக்கப்புறம் அந்த மழை வாய்ப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த மாத இறுதியில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.